சரி, CSS grid layoutல என்னன்னா, CSS grid layout is a powerful two-dimensional layout system that allows you to design complex, responsive web page structures with rows and columns. சரி, அப்போ பவர்ஃபுல் டூ டைமென்ஷனல் லேஅவுட் சிஸ்டம்னா என்னது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இது ஃப்ளெக்ஸு, அதுக்குள்ள இது ஒரு கண்டெய்னர்னா, இந்த கண்டெய்னரை நான் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னா இது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். கரெக்டாக? அப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் ஒன்று இந்த டைரக்ஷனில் அலைன் ஆகும், அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷனில் அலைன் ஆகும். கரெக்டாக நான் சொல்கிறது? எதர் ஒன், ஏதாச்சும் ஒன்று. அப்போ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் அரே, சரி ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ அரேன்னு சொல்லிட்டேன், ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ. அப்போ எப்படின்னா, உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒன்று ரோ டைரக்ஷனில் இருக்கணும் அல்லது காலம் டைரக்ஷனில் இருக்கணும். அதனால ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் என்னது, ஒன் டைமென்ஷனல். ஆனால் இது என்னதுன்னா டூ டைமென்ஷனல் லேஅவுட் சிஸ்டம். அப்போ டூ டைமென்ஷனல் லேஅவுட் சிஸ்டம்னா என்னது அப்படின்னா, நீங்கள் ரோலையும் வச்சுக்கலாம், காலமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இது காலம் டைரக்ஷனில் ஒரே டைமில் காலம்லையும் அலைன் ஆகுது, ரோ டைரக்ஷன்லையும் போய் எடுத்துக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். சரி, அடுத்ததா இட் ப்ரொவைட்ஸ் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த பொசிஷனிங், அலைன்மெண்ட் அண்ட் சைசிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித்தின் அ கண்டெய்னர். அப்போ உள்ளே இருக்கிற இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற, அதாவது ஃபஸ்ட்டு அங்கே ஃப்ளெக்ஸில் பார்த்த மாதிரி தான், இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதை ஃப்ளெக்ஸுன்னு மாற்றிட்டோன்னா அதுக்கு பேர் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அதே போல் இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதை கிரிட்டுன்னு மாற்றிட்டோன்னா அதுக்கு பேர் கிரிட் கண்டெய்னர். அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் கிரிட் ஐட்டம்ஸ். ஸோ அதே போல் தான் இங்கேயும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கான சைஸு, பொசிஷன், அது எங்கே அலைன் ஆகணும் எல்லாத்தையுமே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், நம்மளால் அதை கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். அதுதான் கிரிடு. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் அடிச்சிருக்கேன், வந்துடும் நினைக்கிறேன். சரி, இங்கே பாருங்க, அதாவது ஒரு ரோலையே பாருங்க, ஒரு இமேஜோட சைஸ் கொஞ்சம் கீழே வரைக்கும் போயிருக்கு, இது அதோட கீழே போயிருக்கு. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற பாக்ஸ் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். சரியா? ஒன்று இந்த மாதிரி இருக்கலாம், இருக்கும், இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேஅவுட் கூட எடுத்துகிட்டு வரலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு லேஅவுட் தான் இங்கே இருக்குது. அப்போ இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இதுக்கு கிரிட் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரியா? அப்போது இது இந்த மாதிரி ஒரு லேஅவுட் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றதான் அந்த கிரிட் யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம். சரி, அப்போது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கிரிட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்லைன் கிரிட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ கிரிட்டுனா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃப்ளெக்ஸு எப்படி பண்ணுச்சோ அதே போல் தான் ஒரு ரோ டைரக்ஷன் எடுத்துகிட்டு வரப்போகுது. இன்லைன் கிரிட்டுனா எப்படி அப்படின்னா, அந்த நம்ம பார்த்தோம்ல இன்லைன் ஒரே லைனில் இருக்கும், ஆனால் அது என்னென்னா அந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கான பிஹேவியர் அங்கே இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல, ஃப்ளெக்ஸ் பார்க்கும்போது பார்த்தோமா, சேம் அதே தான் இருக்கும். சரியா? அடுத்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்னு ஒன்று இருக்குது, கிரிட் டெம்ப்ளேட் ரோன்னு இருக்குது. சரி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்,
ஃபஸ்ட்டு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் grip கிடைக்கும் இப்படி தியரியாக பார்க்குறதுக்கு முன்னாடி. சரி, லாஸ்ட்டாக வந்து இதை பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இது ஒன்று பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்ததா இதுலேயே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். இன்னைக்கு டே 7ஆ 8ஆங்க? கரெக்டா 7 தானே? 8ஆ? ஒரு நாள் இதில் யூஸ் பண்ணிட்டோம். சரி, சரி. அப்போ இதை ரீநேம் பண்ணிடுவோமா? 6 and symbol இங்க இருக்கு. ஓகே, 6 and day 7. ரைட்டா? சரி, இப்போ இதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு என்னது 8 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். index.html grid.html அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிற போகிறேன். அதுக்கப்புறமா சரி, இதுக்கு இன்னைக்கு இன்லைன், அதாவது உள்ளேயே ஸ்டைல் வச்சுப்போம். தனித்தனியாக இன்னொரு ஃபைல் வைக்கும்போது, ஏன்னா பெரிய லெவலில் நம்ம ஸ்டைல் எழுத போகிறதில்ல, கம்மியாக தான் எழுத போகிறோம். அதனால் சரி, அப்போ இப்போவும் போல் HTML ஃபைல் எடுத்து கிரியேட் பண்ணிப்போம். grid layout. சரி, இப்போ இதில் டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ், அதுக்குள்ள ஒரு ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ டாட் ஐட்டம்ஸ் ஸ்டாரு ஒரு 8 கிரியேட் பண்ணுறேன். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, சரி, உள்ள கண்டென்ட் 1 அதுக்கப்புறமா 2 3 4 இந்த மாதிரி லைனாக போட்டுக்கிறேன். சரி, ஓகே. லைவ் சர்வர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்டைல் ஒன்று ஆட் பண்ணிடுவோமா? ஸ்டைல் டேக் கொடுத்து ஃபர்ஸ்ட் பாடிக்கு ஒன்று ஆட் பண்ணிடுவோம். பாடி இதுக்கு வந்துட்டு பாக்ஸ் சைஸிங் கொடுத்துருவோம். பாக்ஸ். சரி, அப்புறம் இவருக்கு வந்து பாடிக்குள்ள வந்து மார்ஜின் என்ன கொடுத்துடலாம்னா ஒரு 2% தர்றேன். சரி, இந்த மாதிரி இருக்கட்டும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த ஐட்டம்ஸ்க்கு ஒரு டிசைன், ஒரு பாக்ஸ் டிசைன் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ ஐட்டம்ஸ் கொடுத்துட்டோம்னா வித் ஒரு 100 பிக்சல், ஹைட் ஒரு 100 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர், பேடிங் ஒரு, சரி பேடிங் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தோம்னா சென்டருக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் போய் பார்க்கலாம்.
சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐ மிஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி, இந்த மாதிரி இருக்கு. ரைட்டா, நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்ஜின் டாப் மட்டும் எடுத்தோம்னா ஒரு 20 பிக்சல் தரலாம். சரி, ஸோ இந்த மார்ஜின் டாப்பு இவருக்கு வேண்டாம், பின்னாடி பார்க்க போகிறோம். சும்மா பார்டர் மட்டும் கொடுத்துடலாம். பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். 1 பிக்சலுக்கும் கம்மியாக கொடுப்போம், 0.5. ஓகே, சரி, இந்த மாதிரி இருக்கட்டும். சரியா, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டெய்னரை இப்போ சும்மா ஒரு பாக்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், வேற எதுவும் எடுத்துட்டு வரல. பேக்ரவுண்ட் கலர் ஓகே, சரி, லைட்டா பார்க்கணும். ஓகே, சரி, இப்போ இந்த கண்டெய்னருக்கான ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சுவலா கிரிட்னா என்னன்னு படிக்க போறோம். இது முன்னாடி பார்த்தது சும்மா ஆல்ரெடி நம்ம பார்த்த கதை தான். சரி, இப்போ டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்தாச்சு. அப்போ என்ன நடக்கும்? கண்டெய்னர் கரெக்டா கொடுத்துருக்கேனா? கரெக்டாக தான் இருக்கு. சரி, கண்டெய்னர் கிரிட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்ன தெரியுமா? கிரிட் டெம்ப்ளேட் காலம் ஒரு 1 FRன்னு ஒன்று கொடுக்குறேன். 1 FRன்னு ஒன்று கொடுக்குறேன். போய் பாருங்க என்ன நடந்திருக்கு தெரியுதா? அதாவது கிரிட் டெம்ப்ளேட் காலம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் எதனால வந்திருக்குன்றத பார்க்கணும். சரி, கிரிட் டெம்ப்ளேட் காலம் அப்படின்னா என்னது அப்படின்னா, யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்களா? எனக்கு கேப் வந்திருக்கு சார். வருமா வராதா? உங்களுக்கு வரல, எனக்கு வந்திருக்கு. என்னதுங்க இந்த கேப்பா? இந்த கேப்பை சொல்றீங்களா இந்த கேப் சொல்றீங்களா? இதுக்கு இடையில இருக்கு 2க்கும் 4க்கும் 4க்கும் 6க்கும் பிட்வீன்ல 6க்கும் 8க்கும் அந்த மார்ஜின் ஒன்று ஆட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை எடுத்து விட்டுருங்க. இங்க ஒரு மார்ஜின் ஆட் பண்ணியிருப்போம் ஐட்டம்ஸ்ல. ஆமா ஆமா, மார்ஜின் 20%. அதை எடுத்து விட்டுருங்க. சரி, அப்போ கிரிட் டெம்ப்ளேட் காலம்னா என்னது அப்படின்னா, ஒரு ரோல எத்தனை காலம் வேணும் அப்படின்றத நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். ஒன்று, சரியா? இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த வித்தை மட்டும் நான் எடுத்து விடுறேன் பாருங்க. என்ன நடந்திருக்கு தெரியுதா? இவ்வளவு நேரம் அந்த வித்து கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த காலம், ஒரு கிரிட்டோட காலம் எத்தனை இருக்கணும்? 1 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், அதனால 2 இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொன்று கொடுத்தேன் அப்படின்னா, இந்த எஃப்ஆரை பற்றி பார்ப்போம். இப்போ சேவ் கொடுக்குறேன் பாருங்க, 3 காலம் இருக்கும். 1 2 3. சரி, இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா 4 இருக்கும். 1 2 3 4. சரி, அப்போ இதில் இந்த செகண்ட் இருக்கவனுக்கு மட்டும் 2ன்னு கொடுக்குறேன்.
பாருங்க, அந்த செகண்ட் ரோல இருக்கு, சாரி செகண்ட் காலம்ல இருக்கிறவனோட வித்து மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப இது என்னது அப்படின்னா, எஃப்ஆர் அப்படின்றது ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த ஃப்ராக்ஷன் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ராக்ஷன்ற இந்த மெஷர்மெண்ட் கொடுப்பீங்க. அதாவது கிரெடிட் டெம்ப்ளேட் காலம், கிரெடிட் டெம்ப்ளேட் ரோ, இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், 1FR எஃப்ஆர்ன்ற அந்த மெஷர்மெண்ட் கொடுக்கலாம். மற்றதுக்கு அது ஒர்க் ஆகாது. சரி, இப்போ 1FR 2FR கொடுத்தேன். சரி, அப்படி இல்லைன்னா இதில் நான் ஒரு 100 பிக்சல் வைக்கிறேன்னு வைங்க, இப்படியும் வச்சுக்கலாம். பாருங்க, இதுக்கு மட்டும் 100 பிக்சல் இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ், இது ஒரு 2FR கொடுக்குறேன். நீங்க இந்த டிஃபரன்ஸ் இல்லையா? சரி, இப்போதைக்கு இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்த அப்புறம் வரும், ரோவுக்கு அப்புறம் வரும். சரி, அப்போ நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது 100 பிக்சலாகவும் கொடுக்கலாம். இந்த நீங்க பிக்சல்லையும் கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 1FR 2FRன்னு கொடுக்கலாம். அப்போ 2FR கொடுத்தீங்கன்னா யார் ஹையஸ்ட் வேல்யூ வச்சிருக்காங்களோ அவங்களோட வித்து அதிகமாக இருக்கும். புரியுதா? அல்லது கொஸ்டின் எதுவும் இருக்குதா? சரி, அதுக்கப்புறமா இதில் நீங்கள் இன்னொன்று கொடுக்கலாம். இப்போ 1FR கொடுத்துட்டீங்களா, வெறுமனே இந்த இடத்துல ஆட்டோன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, யாருக்கு அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் இருக்கவர், ரெண்டாவது இருக்கவர் மிச்சம் இருக்க ஸ்பேஸ் எடுத்துப்பார். அப்படி இல்லை, நீங்கள் 1FR கொடுக்கல, இவரை நீங்கள் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கவர் ரிமைனிங் ஃபேஸ் எல்லாம் எடுத்துப்பார். ஏன்னா ஆட்டோ வந்து எவ்வளோ ஸ்பேஸ் அதால் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோவா எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட ஸ்பேஸ் போக. அதுதான் இங்கே நடந்திருக்கு. புரியுதா? அல்லது எதுவும் கொஸ்டின் இருக்கு? சரி, ஓகே. இந்த ஹைட்டை மட்டும் எடுத்து விடுறேன். இப்போதைக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். அந்த ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, கேப்னு ஒன்று இருக்கு. கிரிட்டு காலம் கேப், காலம் ஒரே நிமிஷம், இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். கிரிட்டு ரோ கேப் காலம் கேப், ரைட். சரி, இப்போ ரோ கேப், ரோ கேப் வந்துட்டு ஒரு 2 பிக்சல் தர்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோவுக்கு இடையில மட்டும் கேப் விழுது, பார்த்தீங்களா? தெரியுதா? சரி, இப்போ இதே போல் காலம் கேப் கொடுத்தோன்னா, காலம் கேப் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் தர்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த காலம்க்கு பிட்வீனில் ஒரு கேப் கிடைக்கும். சரி, அதுவும் இல்லை, எனக்கு காமனாகவே எனக்கு 5 பிக்சல் வேணும் ரெண்டுக்குமே அப்படின்னா கேப் அப்படின்னு இருக்கு ஒன்று.
கேப் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். கோட அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா சார்? சரி, ஓகே. சரி, இதை 2 கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கேப் வந்துட்டு 10 பிக்சல் தர்றேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கேப் வந்துருச்சா? இந்த மாதிரி நீங்க வந்து கிரிட் வச்சு இப்படி எடுத்துட்டு வந்துக்கலாம். சரி, அப்போ நான் இங்க வந்துட்டு இப்படி டைனமிக்கா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா ரிப்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, 3FRடா. வேல்யூ எப்படி தருவோம்? வர்றேன், ஒரே ஒரு நிமிஷம். என்கிட்ட ஓகே, CSS Flexbox. ஓகே, இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். ரெஃபரன்ஸ் முன்னாடி நான் வச்சுருந்தேன் ஒன்று. ஓகே, எதுவும் இல்லை. சரி, என்னது எடுத்துக்கணும் நம்ம? ரிப்பீட். ரிப்பீட் இன் கிரிட். ஓகே, சரி, இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நான் கொடுத்தது தப்பாக கொடுத்துட்டேன், அதனால நமக்கு அது அப்ளை ஆகலை. சரி, இப்போ என்ன பண்ணேன்னா இப்படி ஃபஸ்ட்டு எத்தனை கவுண்ட் வேணும், அடுத்து என்ன டைமென்ஷனில் வேணும் அப்படின்றது 1FR கொடுக்குறேன். போய் பாருங்க, 3 காலம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? சரி, இல்லை நான் இதை ஒரு 4ஆக மாற்றுறேன். 4 காலம்ஸ் வந்துருச்சா? ஸோ நீங்கள் இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நீங்கள் என்ன தரணும்னா அந்த கவுண்ட் எத்தனை அப்படின்றத தரணும். அடுத்து டைமென்ஷன் என்னன்றதை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். சரியா? சரி, நீங்கள் இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன் கொடுத்து என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கவுண்ட் வேணும், அதுக்கப்புறம் என்ன டைமென்ஷனில் வேணும். இல்லை நீங்கள் இதில் 100 பிக்சல் கொடுத்தீங்கன்னா 100 பிக்சல் போகும். போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 100 பிக்சல் போகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணுன்றத நம்ம இங்கே இந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். ரிப்பீட் கொடுத்தோ அல்லது நீங்கள் டைரெக்டாக இங்கே வேல்யூ கொடுத்தோ பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறமா கிரிட் டெம்ப்ளேட் காலம் பார்க்கணும். சரியா? சரி, கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ். ஓகே, இந்த டெய்ல்விண்ட் CSS நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, நம்ம பின்னாடி படிப்போம். சரியா? டெய்ல்விண்ட் CSS பின்னாடி படிப்போம். இங்கே ஆக்சுவலாக இந்த மாதிரி ரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நம்ம இப்போ டைரெக்டாக ட்ரை பண்ண போகிறோம். இங்கே இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டேனா? ஓகே, இந்த மாதிரி இருக்கு. கிரிட் டெம்ப்ளேட் ரோஸில் 1FR கொடுத்துட்டேன். 1FR கொடுத்தது ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. சரி, இங்கே எக்ஸாம்பிளே போய் பார்த்துருவோம். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த
இவரை திரும்ப எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இவருக்கு ஒரு 100 பிக்சல் ஃபஸ்ட்டு தருவோம். திரும்ப இவருக்கு ஒரு 300 பிக்சல் தருவோம். தானே இருக்கு. ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி பார்ப்போம், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோமா. ஒரு 700 கொடுக்குறேன். இவனுக்கு இருக்கிற ஹைட் எடுத்து விடணும். மேபி அது பிரச்சனை பண்ணுதான்னு தெரில. சரி பார்க்கலாம். எக்ஸ். சரி, அப்போது இங்கே கொடுத்தது நம்ம இப்போ வேணா சும்மா 1 FR கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ஹைட்டு தான் பிரச்சனை. அது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த ஹைட்டு கொடுத்ததுனால அந்த இதை வந்து இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூஸை அது எடுத்துக்கல. டிஃபால்ட்டாக ஹைட்டை மட்டுமே யூஸ் பண்ணிடுச்சு. சரி, இப்போ நான் இது லாஸ்ட்டில் இருக்கவனுக்கு ஒரு 2 FR கொடுக்குறேன் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ ஒரு 5 கொடுத்தோன்னா, ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நான் இந்த காலமில் இங்கே 3 கொடுத்துட்டேன். சரி, இப்போ இதோட கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவர் அதிகமாக இருக்கார் அதோட, இவர் அதோட கம்மியாக இருக்குது. இல்லை, ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, இதை 2 கொடுத்துட்றேன். நான் 1 FR ஹைட் தானே இருக்கும். சேவ் ஆகுதா. சரி, 3 4 டிஃப்ரென்ஸ் இருக்குதா. சரி, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுறாங்க, அட்ஜஸ்ட் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு இது ஏன் இதாகல. சரி, இவருக்கு ஒரு 100 பிக்சல் தருவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுறாங்க, ஸ்விங் ஆகிக்கிறாங்க. ஒருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுறாங்க, அட்ஜஸ்ட் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக இப்போ 3 ரோ இருக்குது டிஃபால்ட்டாகவே. அப்படின்னா இவரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு 300 கொடுத்தோமா, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தோன்னா அவர் இதாகுவார். அவ்வளோதான். இது ஒரு 50 பிக்சல், ஏன்னா பிக்சலில் கொடுத்துருவோம். அப்படின்னு இல்லை, டெம்ப்ளேட் காலம்ஸ் கொடுக்கலாம், ஒர்க் ஆகும். ஆகுதா. எந்தெந்த ரோக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்தந்த ரோக்கெலாம் அப்ளை ஆகும். ஏன் அப்பல உங்களுக்கு தெரியலைன்னா, அந்த ஹைட் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருந்தோம்ல, அதனால தெரியலை. அந்த ஒரு தப்புனால தான் நான் இங்கே போய் செக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் அதை கவனிக்கலை. தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை வச்சு நம்ம பார்க்கறதுக்காக அதை கொடுத்துருந்தோம். திரும்ப நான் அதை கமெண்ட் அவுட் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியலை, அந்த ஹைட் அப்ளை ஆகிட்டு இருந்ததுனால. இப்போ நம்மளால அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்க்க முடியுது. புரியுதா உங்களுக்கு, இல்லை இதில் எது கொஸ்டின் இருக்குதா? சரி, அபிராமி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார், புரியுது. சரி, அப்போ நீங்கள் இந்த மாதிரி காலமோட ஹைட்டோ, காலமோட வித்தோ அல்லது ரோவோட ஹைட்டோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரோவோட ஹைட் அதிகமாக வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எந்த காலமோட வித் அதிகமாக வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இங்கேயும் ஒன்று இருக்குது, இதுலேயும் நீங்கள் ரிப்பீட் கொடுக்கலாம். ரிப்பீட் கொடுத்து 1 எத்தனை கவுண்டு, 3 கவுண்டுக்கு 1 FR கொடுத்தோம்னா காலம் ரோஸ் கொடுப்போம். அப்படிலாம் மொத்தம் எத்தனை ரோ அத்தனை ரோவும் கொடுக்கணுமான்றதையும் பார்ப்போம். ஸோ அதாவது டிஃபால்ட்டாக அது 1 FR இருக்கிறதுனால அந்த 1 FR அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல. இப்போ நம்ம பிக்சரில் கொடுக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி, இது FR கொடுப்போம், ஏதாவது ரெஃப்ளெக்ஷன் தெரியுதான்னு பார்ப்போம். FR ஏன் தெரியல,
எத்தனை ரோ? 8 ரோ இருக்குதா? சரி, எவ்வாறு இங்கே ஒர்க் ஆகலை. ஆனால் பிக்சல் கொடுத்தா நமக்கு கரெக்டாக வேலை செய்யுது. சரி, இதை 8 மாற்றணும்னா சார் அது 3னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 எடுக்குமா இல்லைன்னா ரேண்டமா எடுக்குமா சார்? ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 எடுக்கும். ஃபர்ஸ்ட் 3. ஓகே. இப்போ இப்போ நம்ம 8 கவுண்ட் இருக்கு, 8 கவுண்ட் கொடுத்தோம், அதனால பிக்சரில் ஒர்க் ஆகுது. எஃப்ஆர் ஒர்க் ஆகலை. நான் வேணா அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ரோக்கு ஏன் ஒர்க் ஆகலை, ரிப்பீட்டில் ஒர்க் ஆகலைன்றதை செக் பண்ணுறேன். மேபி இப்போ எஃப்ஆர் வந்து இல்ல ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலா சொல்றோம். இப்போ வந்து நம்ம வந்து காலம்னா வந்து அது வந்து சர்டன் வித் இருக்கும், ஃபுல் வித்தும் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ எஃப்ஆர்னா அந்த ஃபுல் எஃப்ஆர். பட் வந்து இப்போ நம்ம லைக் சார் ஆமா ரோஸ்னா வந்து ஒரு எஃப்ஆர்னா அந்த ஒரு ஃபுல் பேஜை வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால அப்படி இல்லை. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அவங்கள ட்ரா பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் அந்த இடத்துல புரியும். ஸோ எஃப்ஆர் வந்து எப்படின்னா, நம்ம நேற்று ஃப்ளெக்ஸுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா? ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்தோன்னா என்ன நடந்துச்சு? டிஃபால்ட்டாக, அதாவது இப்போ க்ரோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், க்ரோ ஃப்ளெக்ஸ் க்ரோ கொடுத்தோம்னா அந்த அந்த யாரை ஹையஸ்ட் வேல்யூ வச்சுருக்காங்களோ அவங்க தான் அதை டாமினேட் பண்ணுவாங்க கரெக்டாக ஸ்க்ரீனை. அதே போல தான் இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் வந்துட்டு ரோ, இந்த இடத்துல இருக்க கண்டென்ட் மட்டும் இவ்வளோ தூரம் கீழே போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற கண்டென்ட்டு சம்டைம்ஸ் இப்போ என்கிட்ட 2 காலம் இருக்குது, 2 காலம் என்கிட்ட இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் மட்டும் 2 ரோக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஆக்சுவலாக இப்படி 2 ரோக்கு இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிறவரோட காலம் அதாவது ஹைட்டு மட்டும், ரோவோட ஹைட்டு மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். மற்ற 2 பேரும் டிஃபால்ட் ஹைட்லேயே இப்படி இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இருக்கிறவரோட ஹைட்டு மட்டும் எனக்கு அதிகமாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் 1FR. அப்போ இது 1FR, அதாவது இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த ரோ இருக்குல்ல, ரோவுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 2FR கொடுத்துருக்கீங்க. சரி, ட்ரா பண்ணுறேன், டைப் பண்ணால் ஈஸி. ஸோ இப்படி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 2FR 1FR கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2FR இருக்கிறது யார்? ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட ஹைட் வந்து என்ன இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டாமினன்ட் வேல்யூ இருக்கிறவர் கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சுருப்பாரு, கம்மியான வேல்யூ வச்சுருக்கிறவர் அந்த ஹைட்டில் இருந்து கம்மியாக வச்சுருப்பார். புரியுதா? இந்த ஹைட்லேருந்து இவர் கம்மியாக வச்சுருப்பாரு. அப்போ இன்க்ரீஸ் ஆக இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்குறேன் 1FRனா, அப்படின்னா அது ஃபுல்லா தான் எடுக்கும். 1FRனா இந்த இடத்துல எப்படி 1FR கொடுத்தீங்கன்னாவா? ஒரே ஒரு வேல்யூ கிரிட் டெம்ப்ளேட் காலம் 1FR அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். இப்படி 1FR கொடுக்குறீங்க அப்படியா? அப்பனா அது ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கு எதுக்கு? காலம்க்கு கேட்குறீங்களா என்கிட்ட? காலம்க்கு சொல்றேன். சரி, 1FR மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போம். 1FR கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த 2 காலம் இருக்காது. நீங்க சொன்ன கரெக்ட் தான். சிங்கிள் காலம் ஃபுல் வித் எடுத்துக்கும். இப்படி எடுத்துக்கும். ஆமா. இப்போ அதுவே நான் வந்து ரோக்கு போட்டேன்னா அதுவும் ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். ஆமா, ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். ஃபுல் ஹைட்னா எப்படி எடுத்துக்கோன்னா, நீங்க இப்படி கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு தான் அது ஹைட் எடுத்துக்கும். ஃபுல் ரோ எடுத்தீங்கன்னா கீழே மற்ற ரோ எங்க போகும்? அது வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ராலிங்க்கு போகும். அதான் அப்படி போகும். கரெக்ட், அப்படி போகும். அதாவது எப்படி போகும்னா, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, அதாவது அங்க இருக்கிற காலம் வந்து கீழே போற மாதிரி ரோ வந்து என்ன பண்ணும்னா, இவருக்கு ஹைட் அதிகமா இருக்காருன்னா அடுத்த ரோ கொஞ்சம் கம்மியா இருப்பாரு, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி ஹைட் அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம ஹைட் வந்துட்டு நம்ம எதுவும் ஃபிக்ஸ்டான வேல்யூ தரலன்னா அவர் ஸ்க்ரால் ஆவார். புரியுதா நான் சொல்றது? நீங்க சொன்ன மாதிரி இப்போ நான் ஹைட் வந்து இந்த ஹைட்டை வந்துட்டு ஒரு 300 பிக்சல் கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த வித்து வந்து லிமிட் ஆகிடும். அப்போ அந்த இதுக்குள்ளே இது ஸ்ட்ரிங் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அல்லது நான் ஹைட்டு வந்து நான்
ஆனா இல்ல இப்போ கிரிட் டெம்ப்ளேட் காலம் வந்து ஒரு 1FR கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஒரு 5 பாக்ஸ் கொடுத்து 1FR கொடுக்குறேன்னா 5 வந்து 1 கீழே 1 இருக்கும். ஆனா வந்து நான் ரோ கொடுக்குறப்ப அதே கிரிட் டெம்ப்ளேட் காலம் கொடுத்துட்டு கிரிட் டெம்ப்ளேட் ரோ கொடுக்குறப்ப எனக்கு ஃபுல்லா தானே ஆக்குப்பை ஆகணும். ஒரு பாக்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குப்பை ஆகும். அப்படின்னா ஒரு 5 பாக்ஸ்னா ஒரு 5 பேஜ் வந்து ரொம்ப ஸ்க்ரோலிங் அதிகமா ஆகும். அந்த மாதிரி தானே இருக்கணும். ஆனா வந்து இல்ல அப்படி போகாது. இருக்கிற அந்த பேஜை எப்படி ஆப்டிமைஸ்டா அது பண்ணிக்க முடியுமோ அப்படிதான் பண்ணும். நீங்க சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் பேஜ்னா ஒரு பாக்ஸோட ஹைட்டே இங்க இருந்து இவ்வளவு ஃபுல் ஹைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதாவது உங்க எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா, இந்த விண்டோ ஹைட். பட் அது அப்படி இருக்காது பிஹேவியர். இந்த விண்டோ ஹைட்ல இருந்துட்டு இந்த ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் இருக்கும். இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் இருக்கும். இதை தாண்டி போகாது. நான் இந்த வித்தை லிமிட் இந்த ஹைட்டை லிமிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது நீங்க அதுக்கு அந்த ஓவர்ஃப்ளோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி போட்டு நீங்க அது ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது ஸ்டால் ஆகிரும், இல்லை ஹிடன் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகும். அது நீங்க எப்படி பண்ண போறீங்களோ, நம்ம எப்படி பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவியர் ஸ்க்ரால் வேணுமா இல்லை ஹிடன் ஆகணுமா அப்படின்றது நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. நம்ம பின்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நமக்கு தேவைப்படுற இடத்துல. சொல்றது புரியுதா? இல்லை உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி அபிராமி, உங்களுக்கு புரிஞ்சா? சரி சரி, அப்போ இது பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இன்னும் இந்த லேஅவுட் பார்க்கல. அதாவது நான் சொன்ன இந்த லேஅவுட் நம்ம இன்னும் பார்க்கல, அதை பார்க்க போகிறோம். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எங்கே இருக்கு? இந்த கோடு இருக்கு, ரைட். சரி, நம்மளோட கோடுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன். இவன் 1, இவன் 2, இவன் 3. இந்த மாதிரி நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். 4, 5, 6, 7, 8. சரி, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? இங்கே தானே இருக்கான். இப்போ என்கிட்ட லேஅவுட் எப்படி இருக்கு, இவனை மாத்திடுவோமா? மாத்திடுவோம். இப்போ இவரை எடுத்து விட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு வர போறேன். சார் அந்த ரிப்பீட்ல 9 கொடுத்தா என்ன சார் ஆகும்? எந்த ரிப்பீட்லங்க? அந்த 9,100 பிக்சல்னு கொடுத்தா இப்போ 8 ஐட்டம்ஸ் இருக்கு, நம்ம 8 ஐட்டம்ஸ்க்குள்ள கொடுத்துக்கிட்டோம். 9th ரோ இல்ல 8க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பேஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 9th ரோவுக்கான ஸ்பேஸ் இருக்கு. கரெக்ட், நானும் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா, இதுல தானே 9th போட்டோம். ஆமா, இங்க பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா நம்ம 10 கொடுத்து பார்ப்போமா? அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது 9th ரோவும் இந்த 100 பிக்சல்ல இருக்கும், 10th ரோவும் 100 பிக்சல் இருக்கும். அப்போ இந்த 2 ரோவோட சைஸ் வந்து கீழே எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? சரி,
சரி, நல்ல ஞாபகப்படுத்தினீங்க தியாகம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை திரும்ப இது பண்ணிக்கலாம். எஃப்ஆர் கொடுத்துருவோமா? அப்போனா அவன் வந்துட்டு சரி, இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹைட்டு ஓகே 3 ரோ இருக்காரா? இருக்கு 3. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. சரியா, இப்படி இருக்கட்டும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 இருக்கார்ல, இந்த 1 இந்த காலம் வரை போகணும். அப்போ என்ன பண்றது? அதாவது என்கிட்ட இப்படி இப்படி இருக்குல்ல, இதில் என்கிட்ட இப்போ எப்படின்னா இப்படி இருக்கு. கரெக்டா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி என்கிட்ட 2 இருக்கு. சரி, மொத்தம் 8 காலம் இருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒருத்தன் இங்க வந்துருவான். இவன் இப்படி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஒருத்தனோட இவனு இங்க போயிட்டு இப்படி வரணும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சரியா, இதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். புரியுதுல்ல இந்த லே அவுட்டு? சரி, ஓகே. சரி, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ் தானே அந்த 2 காலம் போயிருக்கு. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போற ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா இங்க இருக்கு. கிரிட்டு இங்க இருக்கு பாருங்க. அதாவது ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் கண்டெய்னருக்கான ப்ராப்பர்ட்டிஸ், இது ஐட்டம் ப்ராப்பர்ட்டி. கிரிட்டு காலம், கிரிட்டு ரோ. சரி, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிரிட்டு காலம், கிரிட்டு காலம் ஸ்பேன் 2. கரெக்டா போட்டிருக்கேனா? எஸ். இப்போ வந்துருச்சா? இங்க இருந்தவர் ஸ்பேன் ஆயிக்கிறாரு இங்க வரைக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்படி ஸ்பேன் ஆகும். சரி, இவரு கிரிட்டு ரோ ஸ்பேன் 2 அப்படி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? அடுத்த ரோவுக்கு போயிடுவாரு. கீழே இருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிருக்காங்க. தெரியுதா? ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம், நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். இவங்கள இந்த மாதிரி ஸ்பேன் கொடுத்து கூட மாற்றிக்கலாம். அல்லது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேனு இப்போ புரிஞ்சதில்ல. அப்போ ஸ்பேனு இப்படி இருக்கட்டும். ஓகே, வேறு இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டாட்டு 6ன்னு இருக்குல்ல. சரி, 2 3. சரி, இப்போ இந்த 2ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, 2க்கு ஒரு வேலை பண்ண போகிறோம். 2 இப்போ ஸ்பேன் மேல ஒரு டாட். ஓ, 2 டாட் இருக்கு. சரி, கிரிட்டு காலம் சரியா 1/3 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடந்திருக்கு? 2வது இருக்கிற ஒருத்தர் எங்க போயிருக்காரு?
இந்த பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிட்டாரு. எந்த பொசிஷன் தெரியுமா? இங்க இருந்தவர் நார்மலா இப்படி இருந்தாங்கல்ல, பழைய மாதிரி வந்துட்டாங்க. நான் அதை மாத்திட்டேன். ஸோ பழைய மாதிரி இப்படி வந்துட்டாங்க. இப்படி இருந்தவங்க இப்போ எப்படி அலைன் ஆயிட்டாங்கன்னு பாருங்க. அதாவது இவன் இப்படி போயிட்டானா, இவன் ஓகே. ஸோ கீழே இங்கே 2 பேர் போயிட்டாங்க. இப்படி 2 பேர் போயிட்டாங்க. இங்க 2 பேர் வந்துட்டாங்க. மேல ஒருத்தர் தான் சார். மேல ஒருத்தர் தான் இருப்பாரு. இங்க இருக்கிற பர்டிகுலர் ஒரு பர்சன் வந்துட்டு இங்க வர போயிடுவாரு. இவரு சும்மா இங்க வந்துடுவாரு. தானே இருக்கு. ஆமா. அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம காலம், அதாவது 2வது இருக்காருல்ல, அவரை தானே நம்ம எடுத்திருக்கோம். நல்லா பாருங்க. 2 அப்படிங்கிறவரு இவர் தான். 2ன்னு இருக்கிற ஒருத்தர். அவரோட காலம் எங்க ஸ்டார்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்டார்ட் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட்னா எப்படி அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட், இந்த லைன் ஃபர்ஸ்ட். இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த லைன் ஃபர்ஸ்ட், இங்க ஒரு லைன் இருக்கா, இது செகண்டு, இங்க ஒரு லைன் இருக்கா, இது தேர்டு, இங்க இருக்கிறவர் 4. அப்போ என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி நீ என்ன பண்ணிடணும், தேர்டில் முடியணும்னு சொல்லிட்டேன். 1/3 இப்படி போயிருக்கேன். அதனால தான் இங்கே வர போயிருக்காரு. ஃபர்ஸ்ட்ன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒருத்தன் இருக்கான், அதனால அவன் கீழே இவர் அலைன்மெண்ட் ஆகிடுறாரு. அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இவரை 4ன்னு மாத்திரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. வேற 4ன்னு மாற்றிடுவோம். பாருங்க, ஃபுல்லா போயிட்டாரா. 1, அதாவது இந்த 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 ஃபேஸ், இந்த லைன் இருக்குல்ல, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, அலைன் ஆயிப்பாங்க. 1/1 கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இங்க இருந்தவர் இங்க போயிட்டார். சிம்பிள். அப்போ இந்த 7th 1 நீங்க இங்க கூட எடுத்துட்டு வர முடியும். அதை எப்படி இல்லை, இந்த 8th 1 இங்க எடுத்துட்டு வரட்டுமா? எப்படி எடுத்துட்டு வரணும்? 1/2 கொடுத்தும் போதுதான் எங்க வந்துச்சு 1 2 1ல ஆரம்பிச்சு 1ல முடிக்கணுமா? 1/2 கொடுத்தாலும் இதுல தாங்க இருக்கும். அதுலயே தான் இருக்கும். நான் கொடுத்த வேல்யூ, ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ தப்பு. 1/1னா இந்த ஸ்பேஸ்லேயே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது தப்பு. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது தப்பு. அதனால தான் அது எந்த இதுவுமே இல்லை, டிஃபால்ட் வேல்யூக்கே போய் உட்காந்துருச்சு. அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன்ல மட்டும் உட்காந்துருந்துச்சு. சரியா? இப்போ வந்து 1னா வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்டார்ட் ஆகும். இது 1ங்க. இந்த லைன் 1, இந்த லைன் 2, இந்த லைன் 3, இந்த லைன் 4. இப்போ நான் 1/1 கொடுத்தேன்ல, 1லே ஸ்டார்ட் ஆகி 1லே முடியும்னா 1 ஸ்டார்ட் மட்டும் தான் ஆக முடியும், முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் முடியும். ஸோ அதனால இங்கே 1 இதில் முடியுது, 2ல் முடியுது. நான் இப்போ கரெக்டாக கொடுத்தது தான் கரெக்டான வேல்யூ, 2வது கொடுத்தது தான் கரெக்டான வேல்யூ. 1/1 கொடுத்துக்கூடாது, 1/2 தான் கொடுப்போம். சரி, இப்போ இந்த 7வது இருக்கிற ஒருத்தரை இங்கேயும் எடுத்துட்டு வர முடியும். அப்போ எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னா, 7வதுல இந்த 8 மாற்றுவோமா? ஏன்னா அவர் தானே தனியாக நிற்காரு, அவர் வேணா இங்கே இடத்துக்கு போட்டுருவோமா? அப்போ அந்த 8ன்ற ஒருத்தரை எடுத்துட்டு வரும். என்ற ஒருத்தரை எடுத்துட்டு வந்துட்டு கிரிட் காலம். இப்போ என்ன சொல்லலாம்னா,
2ல் ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும்னா 4ல் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். ஓகே சரி, அப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணா, ரோவை தான் சேஞ்ச் பண்ணணும். ரோவை சேஞ்ச் பண்ணால் தான் இவன் மேலே போவான். சரி, அப்போ ரோவை எப்படி மாற்றுறது அப்படின்றத அப்போ பார்ப்போம். இப்போ காலமை பார்த்தோம் கரெக்டா, அதாவது இவன் இந்த காலமில் இருந்தான், 1ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் எண்ட் ஆகுற மாதிரி இருந்தான். நான் இப்போ அவன் காலம் எப்படி மாற்றிட்டேன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகி 4க்கு மாறணும்னு சொல்லி மாற்றினேன். இங்கே இருக்கான். இப்போ நான் இந்த இடத்துக்கு கொண்டு போனால் ரோ தான் மாற்றணும். அப்போ ரோவை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ரோவுக்கு எப்படி வரும்னா, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, கீழே இருக்கிறது ஃபிஃப்த்து. சரியா? அப்போ அதை எப்படி மாற்றுறது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ இவருக்கு கிரிட் ரோ கொடுக்க போகிறேன். இதே தான், அதே வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். இவன் 1ல் ஸ்டார்ட் ஆகணும், சரியா, 2ல் முடியணும். இதுதான் சொல்ல போகிறேன். இப்போ போயிட்டான் 8th 1 அந்த பொசிஷனுக்கு. தெரியும். அந்த நம்பர் மட்டும் சொல்றீங்க, நம்பரிங் மட்டும் எப்படி? நம்பரிங் மட்டும் நான் சொல்கிறேன், இந்த சொல்கிறேன் வர்றேன். ஸோ இப்படி இருக்குன்னா இதுக்குள்ள நம்ம, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, இது 2, இது 3, இது 4, இப்படி. சரியா? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா, இப்போ இங்கே லைன் போட்டுக்கலாம். அப்போ இவர் 1 2 3, அப்போ இதுக்கு கீழே இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா இங்கே 4ன்னு மாறும். புரியுதா டிஃப்ரெண்ட்? இப்போ புரியுதா அந்த நம்பர் எப்படி எடுத்துக்கிறோம், கவுண்ட் எப்படி எடுத்துக்கிறோன்ட்டு? புரியுது. அந்த கோடு மட்டும் காட்டுறீங்களா? கோடு காட்டுறேன். ஓகே. ஓகே. கிரிட் ரோ வந்து 1/2 வந்து ஒன்னுனா வந்து ஃபர்ஸ்ட் ரோ மீன் பண்ணுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரோவோட டாப் ஸ்பேஸ், டாப் ஃபேஸ், ஸ்பேஸ் இல்லை ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த லைன், இதுதான் 1. இது முடிகிற இடம் 2. இது முடிகிறதும் அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகிறதும் 2. அடுத்ததா இந்த ரோ முடிகிறதும் இது ஸ்டார்ட் ஆகுறதும் 3. அப்புறம் லாஸ்ட் ரோ முடிகிறது 4. புரியுதா? இல்லை இன்னும் புரியலை அப்படின்னா நம்பரிங் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குதா? சரி, அபிராமி உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. சரி, இந்த வர்றேன். ஆக்சுவலாக இதை ட்ராப் பண்ணுற ஆப்ஷன் இதில் கிடையாதோ? சரி, இப்போ வர்றேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, இந்த லைனை அப்படி பாருங்க. இந்த லைனை 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ நான் இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்கேனா, இந்த இடைவெளி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுலேயே வச்சுப்போம். இப்படி இருக்கு. சரியா?
சரி, இப்படி இருக்குதுன்னா இந்த இந்த லைன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லைன், இது ஒன்று. இங்க இருக்கிற இந்த லைன், இந்த லைன் தான் 2. அப்போ இந்த பாட்டம் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த லைன் 3. இப்படிதான் ரோவுக்கான லைன் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? ரோவுக்கு லைன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கவுண்ட் எப்படி எடுத்து ப்ரோ இந்த லைன்ஸ் புரியுது ப்ரோ. இந்த லைன் வந்து எப்படி எடுத்துக்குதுன்னு புரியுது. ஆனா வந்து இந்த 1/2 1/3 போடுறோம்ல, அதுதான் அதுக்கு தான் நான் இந்த வர்றேன். அதுக்கு தான் நான் வர்றேன். அதுல 1ன்றது அதாவது மேல இருக்கிறது இருக்குல்ல சார், அதுவும் கீழே இருக்கிறதும் எதை வந்து மார்க் பண்ணுது? மேல உள்ள நம்பரும் கீழே உள்ள நம்பரும். அதாவது ஸ்டார்டிங் நம்பர் எது, எண்டிங் நம்பர் எது அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் போடுறது ஸ்டார்டிங். அப்போ இப்போ நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இதுக்கு கிரிட்டு காலம் தானே, 8வது எலமெண்ட்டுக்கு கிரிட்டு காலம் வந்துட்டு செகண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகணும், முடிகிறது 4th லைனில் முடியணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த 8வது காலம் இருக்குதுல்ல, இது இப்போதைக்கு இதை 2யுமே கமெண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, 2யுமே கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது டிஃபால்ட்டாக இருக்கிறது இப்படி தான் இருக்கும். சரியா? அல்லது இந்த 1ஐயும் கமெண்ட் அவுட் பண்ணிடட்டுமா? இங்கேயும் கமெண்ட் அவுட் பண்ணிருங்க சார். சரி, இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ இந்த 8வது இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஒரே ஒரு வேலை தான் பண்ண போகிறோம். என்ன வேலைன்னா, இந்த இருக்கான்ல இவனோட காலம்னு மாற்ற போகிறோம். எப்படி மாத்துறது அப்படின்னா, சரி ஓகே, இப்போதைக்கு இவனை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா, இந்த இருக்கான்ல இவன் வந்துட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகே ஒரே நிமிஷம். காலம்னா வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுறது 1, செகண்ட் ஸ்டார்ட் ஆகுறது 2, 3, 4. ஓகே, அப்போ வந்து 2 to 4. 2 to 4. ஆமா, இவன் 2ல ஸ்டார்ட் ஆகி 4ல முடியணுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அபிராமி, உங்களுக்கும் புரியுதான்னு பாருங்க. அதனால தான் நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா, 2ல ஸ்டார்ட் ஆகி 4ல முடியணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி 2ல தான் இருந்தாலும் அவன் 2ல அந்த நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே போயிருக்கேன். சரி, இப்போ இன்கேஸ் நான் இது 1ல ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன்னா என்ன நடக்கும் சொல்றீங்களா? யாராவது 1ல ஸ்டார்ட் ஆகணும்னு நினைச்சா என்ன நடக்கும்? அந்த இமேஜ் காட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லுமே வரும் அப்படிதானே சார்? இது நம்ம காலம்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனா வந்து 7 வந்து இங்க போகும் தான் ஐடியால. 7ஐ இக்னோர் பண்ணிருங்க. 7ஐ இக்னோர் பண்ணிருங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரும். இங்க இருந்து வருமா? ஆமா, 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் வர முடியும் ஃபுல். சரி அபிராமி, நீங்க என்ன சொல்றீங்க? அது ஃபர்ஸ்ட் ஆமா சார், அங்க 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு அடுத்து எங்க எண்ட் ஆகும்னு தெரியல சார். எண்ட் ஆகுறது 4th பேஜ்ல எண்ட் ஆகும், அதாவது 4th லைன்ல 1 ஃபுல் வந்துருமா? 7 ஃபுல்லுமே அந்த 7 ஸ்டார்டிங்ல இருந்து 8 எண்டிங் வரைக்கும் வந்துரும் சார். இங்க வந்துருக்கா? ஓகே சார். ஏன்னா அவன் ஆல்ரெடி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், அதனால நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு. ஓகே அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம. அதை டிஸ்டர்ப் பண்ணல. அவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இது வந்துட்டு என்ன வேணும், 7க்கு மேல இந்த 8ஆம் நம்பர் போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் நீங்க ரோ நம்பர் கொடுத்து மாத்தணும். ஓகே, புரியுதா? கொஞ்சம் எனக்கு வந்து காலம் எனக்கு ஃபுல்லா புரிஞ்சது.
புரிஞ்சுது. ரோ மட்டும் நான் சொல்றேன், அது மட்டும் போட்டு பார்க்கலாம் ஒரே போட்டு நிமிஷம். நீங்க பார்க்கலாம். அதை ஷோ பண்றீங்களா? சரி. இப்போ வந்து எனக்கு வந்து ரோ வந்து எனக்கு எப்படி வரணும்னு நான் நினைக்கிறேன்னா 1 2 3 4 5 6 இந்த மூணையுமே வந்து நான் வந்து ஆக்குபை பண்ணணும்னு பார்க்கறேன். இந்த மூணுலயுமே வந்து 8 வரணும் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது எந்த ரோக்குல வரணும்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 5 6 இந்த ஆறையுமே நான் வந்து ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு. 1 2 3 எனக்கு அதாவது ரெண்டு ரோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோவுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, சரியா? ஆமா. அப்பனா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 1 1 2 அதுக்கப்புறம் 3 1/3 போட்டோம்னா அது ஃபுல்லா எடுத்துக்கும். கரெக்ட் அப்படிதான். இப்போ நான் எடுத்து விடுறேன். அபிராமி அவருக்கு சொன்னது புரியுதா? அவர் என்ன கேட்கிறாருன்றது? புரிஞ்சுது சார். சரி, 1/3 1/3 நான் போடுறேன். 1/3 கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 ரோவையும் ஆக்குபை பண்ணிட்டு, ஸோ இவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாதன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது இந்த லைன் தான் உங்களுக்கு கவுண்ட்டு. 1 2 3. அப்போ அவர் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும், வேற யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க. சரி, அப்புறம் நான் இதுவே ரிப்பீட்டடா கொடுக்க முடியுமா? இப்போ நான் வந்து ஒரு லைக் எப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் விண்டோக்கு வந்து நான் வந்து ஒரு டிசைன் பண்றேன், ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி ஒரு டிசைன் பண்றேன். இந்த பாக்ஸ் இங்க இருக்கணும், இந்த பாக்ஸ் இங்க இருக்கணும் அப்படின்னு. அப்போ நெக்ஸ்ட் வர பாக்ஸுக்கும் அதே ரிப்பீட் ஆயிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரிப்பீட் வந்து அதாவது நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்ல அந்த ஹைட் அண்ட் வித் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூல கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் ஒர்க் ஆகும். இந்த இடம் இந்த பாயிண்ட்ல அல்லது உங்களுக்கு ஏதோ டேட்டா சம்திங் பின்னாடி இருந்து எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்க தான் டிஃபைன் பண்ணிக்கணும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், காலம் வேணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டாட்டிக் கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா நம்மளா வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ டைனமிக்கா இருந்துச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட லேஅவுட் வந்து நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா லைக் அந்த கண்டென்ட் வந்து இப்போ ஒன்றுக்கு வந்து நமக்கே தெரியும்ல, இந்த இடத்துல இந்த ரோவில் இந்த காலம்ல இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும் ரோ வந்து எக்ஸ்ட்ரா வேணும். அதாவது இந்த 8 வந்து இப்போ ஃபுல் காலமே எடுத்துட்டு 2 ரோவை ஆக்கியூபை பண்ணியிருக்காரா? ஸோ அது நம்ம தானே கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த மாதிரி கேஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம் டைரக்டா. நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க எப்படி இது பண்றது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா நம்ம இந்த கிரிட் ரோ வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல நான் எப்படி சொல்றேன்னா இந்த இருக்குல்ல ரோ இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இந்த கிரிட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டாபிக் தான். நீங்கள் கொஞ்சம் அது நீங்கள் எவ்வளோ வந்துட்டு அதில் உங்கள் ஹேண்ட் அக்டிவிட்டி ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். சும்மா பேசிக் இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது. நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே உட்காந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதில் கிரிப் கிடைக்கும். ஸோ அந்த பேசிக்ஸில் என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதாவது இந்த லெவலில் காட்டுறீங்களா? இதுவா? இப்போ யாரும் டைரக்டா இந்த மாதிரி உட்காந்து ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இந்த பூட் ஸ்ட்ராப்லாம் பார்ப்போம்ல,
ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சா ஓகே, தெரிஞ்சிருக்கணுன்றது நமக்கு தேவைதான். ஏன்னா கிரிட் இப்படி தான் பிஹேவ் பண்ணுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி லைப்ரரிலாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். பூட்ஸ்ட்ராப் நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணும்போது கட்டாயமாக இந்த சிஎஸ்எஸ் முடியும் போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் அதான் என்ன டிஃப்ரென்ஸ்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. எல்லாமே கிளாஸ் நேம் எடுத்து தான் யூஸ் பண்ண போறீங்க நீங்கள். ஸோ காம்பனன்ட்ஸ் டெய்ல்வின்ல அதிகம், நிறைய கிளாஸஸ் இருக்கும். கரெக்ட். பூட்ஸ்ட்ராப் வந்து இருக்கும், ஆனால் டெய்ல்வின் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். எவ்வளோ மாடுலர் பூட்ஸ்ட்ராப் வந்து செக் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் எப்படின்னா ஒரு கஸ்டம் செலக்ட் இருக்குன்னா வந்து நான் வந்து பூட்ஸ்ட்ராப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அதுவே வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா, கலர் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி கரெக்ட். ஸோ அங்கே வந்து நீங்கள் ப்ரைமரி இந்த பட்டன் சொல்கிறேன், செகண்டரி அந்த மாதிரி டேஞ்சர் அந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் உண்டு, கிளாஸஸ் உண்டு, வார்னிங், இன்ஃபோ அந்த மாதிரி. ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்க கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா சும்மா நான் பூட்ஸ்ட்ராப் காட்டுறேன், சும்மா பார்ப்போம். சொந்தா இருக்கு பாருங்க கலர். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். சும்மா அவங்க என்னென்ன டேஞ்சர்னா இந்த மாதிரி இருக்கும், கிளாஸ் நேம் இதெல்லாம். டேஞ்சர், சக்ஸஸ், ப்ரைமரினா இந்த கலரு, பார்டருக்கு இந்த கலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டிசைன் பண்ணிக்கலாம். அதே போல் சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே சரி, இன்புட் குரூப். ஸோ நீங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம்ல இன்புட் பாக்ஸ் எப்படி இருந்துச்சு. ஒரு சும்மா இன்புட் கொடுத்தோன்னா ஒரு வியர்டாக இருக்கும், ஒரு நார்மலாக இருக்கும். நம்ம தான் அதுக்கு என்னென்ன அழகு வேணுமோ அதை படுத்தலாம், அளவு கொடுத்தலாம். இப்போ வெறுமனே இந்த இன்புட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் நேம் இருக்குது பாருங்கள், ஃபார்ம் கண்ட்ரோல். இந்த ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தா போதும், இந்த மாதிரியான ஸ்டைலான ஒரு இன்புட் கிடச்சிடும். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வேறு, இங்கே இருக்கிறதெல்லாம் வேறு. இந்த ஸ்பேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்புட் குரூப் டெக்ஸ்ட், பேசிக் ஆட் ஐக்கன். சும்மா இது வந்து கிளாஸ் நேம். இந்த ஒரு கிளாஸ் நேம் கொடுத்ததுக்கே இந்த மாதிரி ஸ்டைல் வந்துட்டு அவ்வளோதான். வெறுமனே அட் சிம்பிள் மட்டும் உள்ள கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ அவங்க ஆல்ரெடி ஸ்டைல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, நம்ம அதோட கிளாஸ் நேமை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணா போதும், அவ்வளோதான். இதான் பூட்ஸ்ட்ராப். நம்ம பார்ப்போம் கட்டாயமாக பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு வெப்சைட்டே பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு அதை பிளான் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ கிரிட் வந்துட்டு நம்ம பேசிக்கான ஒரு லெவலுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுவே இப்போ போதுமானது தான் கிரிட்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் கிரிட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இல்லைன்னா கூட நமக்கு இந்த பேசிக்ஸ் தெரியும், நாளை பின்ன அந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது கிரிட்டு தேவைப்படும் போது இன்னும் நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்து இதில் கிரிப் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? சரி, இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா இதில்? சரி, அப்போ கொஸ்டின் எதுவும் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். கேளுங்க. யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. என்னோட ப்ராஜெக்ட்ல தான் அது உங்களுக்கு ஒரே நிமிஷம்